காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இங்கே நம்மளோட கெஸ்ட் உட்காந்துருக்காங்க. என்னோட சேனலோட ஓனர்னே சொல்லலாம். ஸோ இவளுக்கு இப்போ வந்து 4 இயர்ஸ் ஆகுது. நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து இவளை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னனால ஸோ இங்கே வந்து இவளை பற்றி இவளோட ஸ்டோரி, இவன் எப்படி இந்த எங்கள் லைஃப்பில் வந்தா அப்படின்ற மாதிரி ஸ்டோரிஸ் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போது இவளுக்கு வந்து நான் வந்து முன்னாடி வீடியோஸில் சொன்ன மாதிரி இவளுக்கு 4 இயர்ஸ் தான் ஆகுது. இப்போது 2022 தான் வந்து ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டுக்கு வந்தால். 2022 அந்த டைம் ஃப்ளட் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு 2022 தான் நினைக்கிறேன் ஃப்ளட் இருந்தது. ஃப்ளட் வந்தப்போ எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துச்சு. அப்போது ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இப்படி ரிவர் மாதிரி ஓடிட்டுருக்கிற டைமில் இவளோட ஃப்ரெண்டும் அப்போ அந்த டைம் வந்து 2 பேரும் பப்பீஸ் தான், இத்தனோடு தான் இருந்தாங்க. பிறந்து ஒரு 10 days கூட ஆயிருக்குமான்னு எனக்கு தெரியல. அவங்க 2 பேரும் இவளோட ஃப்ரெண்டும் சேர்ந்து தண்ணியிலே அப்படியே மிதத்துட்டு அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. என்னைய வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. பார்த்தப்போ வந்து என்னது இது தண்ணியில் வந்து இந்த கல் என்னென்னமோ இந்த கார்ட்போர்டு டப்பாலாம் போயிட்டு இருந்தது தண்ணியில். அந்த கேப்பில் பார்த்தா இவங்க 2 பேரும் அப்படியே அழுதுட்டு அப்படியே வந்துட்டு இருந்தாங்க தண்ணியில். எங்களுக்கு பார்த்து ஒரு மாதிரி பாவமாக இருந்துச்சு. எப்படியும் அந்த தண்ணியில் இறங்கி போய் நாங்கள் தூக்கிட்டு வந்துட்டோம் 2 பேரையும். அப்போ இவளோட ஃப்ரெண்டும் இருந்தாங்க. உள்ளே தூக்கிட்டு வந்து நெக்ஸ்ட் டே பார்த்தா கொஞ்சம் பால்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டே பார்த்தா இவளோட ஃப்ரெண்டை காணோம். அவர் எங்கேயோ போயிட்டாரு. இவ வந்து இங்கே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டா, இங்கே ஹால்ட் போட்டுட்டா. இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, இவ வந்து இங்கே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டா, இங்கே ஹால்ட் போட்டுட்டா. ஸோ அப்பத்துலேருந்து எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து இப்படி டிக்குன்னு பேர் வச்சது இவ இங்கே இருப்பா அப்படின்ற ஒரு தாட்டில் இல்லை. இவ வந்து சரி ஓகே 2 days கழிச்சு அவள் போயிடுவா அப்படின்னு நினச்சோம். பட் ஒரு 1 week 1 monthக்கு அப்புறம் அவன் இங்கே தங்க ஆரம்பிச்சிட்டா. எங்கே போனாலும் இப்போ வாஷ்ரூம் லைக் எதாவது வெளில எதாவது போகணுன்னா அவள் போயிட்டு வீட்டுக்கே வந்துடுவேன். ஸோ அப்புறம்தான் இவளுக்கு பெர்மனெண்ட்டாக டிக்குன்ற பேரே வந்துச்சு. அது எப்படி நடந்ததுன்னு கூட எங்களுக்கு தெரியல. சும்மா அப்பா வந்து ஒரு இதுவாக வச்சுட்டாரு. வந்து அவள் வீட்டில் தான் இருக்கா. இப்போது எப்படின்னா இப்போ நாங்கள் வெளில போனால் பயங்கரமாக அழுவா. வீட்டுக்கு வர வரைக்கும் அவள் வந்து வெளிலே வெயிட் பண்ணுவாள். அதுக்கப்புறம் சரி நம்மளே வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அடாப்ட் பண்ணி இவளை வந்து சண்டே இப்போ வந்து பாத் ரொட்டீன் தான் டிக்குக்கு. சண்டே குளிக்க வைப்போம். ஸோ க்ரூமிங் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிவிட்டு இவளுக்கு வேக்சினேஷன்லாம் போட்டுருவோம். லைக் இயர்லி எல்லா இயரும் வேக்சினேஷன்லாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து கம்ப்ளீட்லி ஹெல்த்தியாக இருக்கா. முதல்ல ஸ்ட்ரீட்டில் வந்து என்ன இருந்தாலும் சாப்பிட்றது, ஸ்ட்ரீட்டில் அப்படியே உருண்டு பிறண்டு அந்த மாதிரி தான் வளர்ந்தா இவ சின்ன வயசில். இப்போ கொஞ்சம் அதெல்லாம் வந்து மாற்றி வீட்டிலையே கொஞ்சம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக கொஞ்சம் சேஃபாக வச்சிட்ருக்கோம். அண்ட் இப்போ வந்து எப்படின்னா அவளுக்கு வந்து ரொம்ப செலக்டிவாக தான் சாப்பிட்றா. முதல்லலாம் தயிர் சாதம், பால் சாதம் இல்லை நெய் போட்டு கொடுத்தா கூட சாப்பிடுவா. இப்போ என்னென்னா பிரியாணி, சில்லி சிக்கன், 65 அந்த மாதிரி செலக்டிவாக சாப்பிட்றா. என்ன பேச்சு பேசுகிறேன்னே தெரியல. ஒருவேளை நம்ம ஓவராக செல்லம் கொடுத்து அவள் அப்படி ஆயிட்டாளோன்னு கூட எங்களுக்கு தெரியல. ஸோ இதுதான் இவளோட குட்டி ஸ்டோரி. அப்புறம் என்னென்னா இவ வந்து ஒரு வாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா. இதெல்லாம் சொல்லுவேன். அப்புறம் 7 குட்டி போட்டா. இவ 7 குட்டி போட்டு அதில் வந்து ஒரு 5 குட்டி வந்து இறந்துச்சு. நிறைய நாய்ங்கெல்லாம் வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. அதில் 2 மட்டும் எங்களால் காப்பாற்ற முடிஞ்சது. ஸோ நானும் அப்போ வந்து இந்த டாக்ஸ் அந்த பப்பீஸை வந்து ப்ளூ கிராஸில் கொண்டு போய் விட்டோம். ஸோ அந்த டைமில் இவளையும் கொண்டு போய் விட்டுறலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். காரில் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அங்கே போய் கேட்டால் பெரிய டாக்ஸ் எல்லாம் அடாப்ட் பண்ண மாட்டோம், சின்ன பப்பீஸ் மட்டும்தான் அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவளுக்கு ஒரே சந்தோஷம், அழுது அப்படியே எங்கள் கூடயே ஓடி வந்து எனக்கு சத்தியமாக வந்து எனக்கு இவளை கொண்டு போய் விடணுன்னே எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருந்தது. எனக்கு மூடே இல்லை. பட் அப்பா வந்து எனக்கு 2 சாய்ஸ் தான் கொடுத்தாரு, 2 ஆப்ஷன் தான் இருந்தது. ஒன்று வந்து நியூட்ரேட் பண்ணும், இல்லைனா வந்து
இவளை கொண்டு போய் அங்கே ப்ளூ கிராஸில் கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் தான் எனக்கு கொடுத்தாரு. எனக்கு வந்து நான் சொன்னேன்ல நியூட்ரேட்டே பண்ணிடலாம், ப்ளூ கிராஸில் வேண்டாம். ஏன்னா வந்து நாங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறனால நைட்டு வந்து நிறைய டாக்ஸ் வந்து இவளை கூப்பிடுவாங்க. டோருக்கு வெளில நின்ட்டு ஒரு மாதிரி சவுண்ட்லாம் பண்ணி இவளை கூப்பிட்டு இவளை எழுப்பி இவளும் அங்கே நின்ட்டு என்னென்னமோ பேசுவாங்க இவங்க. ஸோ டிஸ்டர்பன்ஸ் ஆகி அந்த மாதிரி ஒரு 5-6 நாயெல்லாம் வர ஆரம்பிச்சுது ஃப்ளாட்குள்ளே. ஸோ அப்படி எல்லாருக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ்லாம் ஆகிட்டு அதனால தான் வந்து நாங்கள் நியூட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு போனோம். ஏன்னா ப்ளூ கிராஸில் கொண்டு போய் விட கொஞ்சம் அட்டாச்மெண்ட் ரொம்ப அப்போ அந்த டைம்லேயே வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ப்ளூ கிராஸில் கொண்டு போய் விடலாம் முடியாதுன்றனால நாங்கள் நியூட்ரேட் பண்ணிட்டோம். நியூட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் இருந்தது. ஒரு 1 வீக் வந்து இந்த காலர் வச்சு தான் சுற்றிட்டு இருந்தா. அப்புறம் சாப்பிட்றதுக்கு ரொம்பலாம் ஹெவியாலாம் ஒன்றுமே இல்லை, பாலில் வந்து மெடிசின்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருந்தோம். அப்புறம் 1 வீக் அந்த ஸ்டிச்செல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஓகே. ஆனால் நாங்கள் வந்து எங்களுக்கு நிறைய டவுட் இருந்தது, இந்த மாதிரி நியூட்ரேட் பண்ணால் ஸ்டிச்செலாம் போட்டால் இவளால் பழைய மாதிரி குதிக்க முடியாதோ, ஏற முடியாதோ, இல்லை விளையாட முடியாதோ. ஏன்னா எங்கள் கூட ரொம்ப இந்த ஜூமீஸ்லாம் பயங்கரமாக விளையாடுவா, ரொம்ப ஆக்டிவாக இருப்பாள். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாளா அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. பட் ஷி வாஸ் பேக் டு நார்மல் வித்தின் டேஸ். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் நியூட்ரேட் பண்ணிட்டோமே நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் எதுக்கு இப்படிலாம் பண்ணீங்க, பாவமாக இல்லையா உங்களுக்கு அப்படின்னு. பட் ஆக்சுவலி எங்களுக்கு பாவமாக இருந்தனால தான் நாங்கள் நியூட்ரேட் பண்ணோமே. ஏன்னா இவளை வந்து நிறைய டாக்ஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவளுக்கே வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாத விஷயம் வந்து ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இவளுக்கே இருந்து வெளில போக முடியல, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்தது. ஸோ அதனால தான் வந்து நாங்கள் நியூட்ரேட் பண்ணோம், வேற ஒன்றும் இல்லை. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா. இதுதான் எப்படி பார்க்குறேன்னு பார்த்தீங்களா, இப்படி தான் வந்து ரொம்ப காம், ரொம்ப சைலண்ட்டான ஒரு டைப். வயலன்ஸே கிடையாது, என்னன்னு கூட அவளுக்கு தெரியாது. இப்போ யாராவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்தால் கூட அவங்கள வாலாட்டி இன்வைட் பண்ணுற ஒரு டைப் இவ. ரொம்ப சாஃப்ட், அவளுக்கு குலைக்க கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் மற்றவங்கள இப்போ டெலிவரி பாய்ஸ் அந்த மாதிரி யாராச்சும் பார்த்தாங்கன்னா மட்டும் இவ வந்து கொஞ்சம் குலைப்பா. மற்றபடி நானே சொல்லுவேன், என்ன டிக்கு நீ சைலண்ட்டாக இருக்க, அந்த மாதிரி கேஸ் இவ. ஆக்சுவலி எனக்கு டாக்ஸ்னால் ரொம்ப பயம்னா வந்து இந்த ஸ்ட்ரீட்லேயே வந்து நடந்து போகும்போது டாக்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப பயந்து அப்படியே ஓடுவேன், அந்த மாதிரி இருந்தேன் நான். பட் இவ வந்து வந்ததுக்கப்புறம் ஷீ ட்ராஸ்டிக்கலி சேஞ்ச் மை லைஃப். ரொம்ப என்ன சொல்கிறது, நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பர்சன். இப்போ டாக்ஸ் எல்லாம் பார்த்து அப்படியே பயந்து ஓடுவேன் காரணமே இல்லாமல். ஆனால் இவ வந்ததுக்கப்புறம் இவளை வந்து கொஞ்சி இவகிட்ட பேசி இப்போ எந்த டாக்ஸ் ரோட்டில் எந்த டாக்ஸ் பார்த்தாலும் நான் ஃபோட்டோ எடுக்கிறது, இப்போ எந்த டாக்ஸ் பார்த்தாலும் அவங்களுக்கு பிஸ்கெட் போடுறது, அந்த மாதிரி வந்து மாறிட்டேன். ஸோ அந்த மாதிரி வந்து இவன் நிறைய விஷயத்தில் வந்து என்னை சேஞ்ச் பண்ணியிருக்கா. அப்புறம் வந்து ஆல்சோ சொல்லப்போனால் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்குது. லைக் இந்த மாதிரி டாக்ஸ் வீட்டில் வளர்த்தா, இல்லை பெட்ஸ் எதுவாக இருந்தாலும் வீட்டில் வளர்த்தா வந்து நம்மளுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் பீஸ் ஆஃப் மைண்ட் மாதிரி, நம்ம டென்ஷன்லாம் ரெடியூஸ் ஆகுன்ற மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்குது. பட் த திங் இஸ் தட் நம்மளுக்கு டென்ஷன் மட்டும் குறையும் அப்படின்றதுனால அது மட்டும் கிடையாது. பட் இவங்க இருந்தால் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான். ஏன்னா நம்மளுக்கு எப்போவுமே பேசுகிறதுக்கு ஒரு ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போது ஹியூமன்ஸாக இருந்தாலும் ஒரு வாட்டி ஒரு விஷயத்த ஒருத்தர் வந்து 5 வாட்டி 6 வாட்டி கேட்பாங்க, எப்போவுமே கேட்டுட்ருப்பாங்கலாம் இல்லை, கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி கிடையாது. இப்போ இவங்களாம் இருந்தால் வந்து அவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, புரியும், கண்டிப்பாக புரியும், புரியாமலாம் இல்லை. நம்ம எந்த லாங்குவேஜில் பேசினாலும் நம்ம பேசுகிற லாங்குவேஜாக இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ நான் எவ்வளோ வாட்டி ஒரு விஷயத்த சொன்னாலும் வந்துட்டு கேட்டே இருப்பாள். அண்ட் நான் வந்து இப்போது உட்காந்து அழுதுட்டு இருந்தேன்னா வந்துட்டு இப்படி ரொம்ப என்னை கூப்பிடுவா, நீ எதுக்கு அழுவுற அப்படின்ற மாதிரி கூப்பிடுவா. ஏன்னா அது நம்ம வந்து மனுஷங்கக்கிட்ட வந்து எல்லாருக்கிட்டும் நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் இவங்கக்கிட்டேருந்து நம்ம அதை வந்துட்டு பார்க்கலாம். சீரியஸாக சொல்கிறேன், நம்ம இவங்ககிட்டேருந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு லவ் உங்களுக்கு ரிசர்வ்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது இவங்களோட லவ் மட்டும்தான். அண்ட் இந்த மாதிரி ஒரு
பெட் உங்கள் லைஃப்பில் வந்தால் நீங்கள் சீரியஸ்லி நீங்கள் ரொம்ப பிளெஸ்டான ஒரு பர்சன் தான் சொல்லணும். பார்க்குறான்னு பாருங்கள், அவளுக்கு இப்போ பசிச்சிட்ருக்கு எனக்கு தெரியுது. ஸோ அதுக்கு தான் அவள் இப்படி பார்த்துட்ருக்கா. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இவளுக்கு மில்க்கு, கர்ட் ரைஸ், தயிர் சாதம், பால் சாதம், பருப்பு சாதம் இதெல்லாம் சாப்பிடுவா. ஆனால் இப்போ வந்து சிக்கன் 65, சில்லி சிக்கன், அப்புறம் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி தான் சாப்பிட்றா. ஃபாஸ்ட் ஃபுட் மட்டும்தான் இவள் சாப்பிட்றா. இப்போ பருப்பு சாதம்லாம் கொடுத்தா நான் ஊட்டி விட்டால் ரிட்டர்ன் என் மூஞ்சிலே துப்பி விட்டுறா. அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறா. ஸோ இவளுக்கு வந்து நான் வந்து பெடிகிரி வாங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பெடிகிரி வாங்கினதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க லைக் பெடிகிரி அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது. ஸோ அதனால் வேறு வந்து ஒரு ட்ரூல்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக ட்ரூல்ஸ் வாங்கி சாப்பிடுவாளா என்னன்னு தெரியல. பட் போகணுமா, அதனால் நாங்கள் இவளுக்கு வந்து ட்ரூல்ஸ் வாங்கி கொடுத்தோம். ட்ரூல்ஸ் வந்து பரவாயில்ல சாப்பிட்றா, நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கிறனால இவள் சாப்பிட்றா. அப்புறம் பெரிய ஒரு டாஸ்க் என்னென்னா சண்டே இவளை குளிப்பாட்டணும், ப்ரஷ் பண்ணி விடணும். குளிப்பாட்டுறது கூட பரவாயில்ல, ப்ரஷ் பண்ணி விடுறது தான் ரொம்ப பெரிய டாஸ்க்னே சொல்லலாம். இதுதான் அவளோட மவுத் மாஸ்க். பார்த்தீங்களா எப்படி பார்க்குற, இதை எடுத்த உடனே பார்ப்பா எங்கேயோ. இதை பார்த்தாலே அவளுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் ஞாபகம் தான் வரும். ஸோ இன்ஜெக்ஷன் அதெல்லாம் தான் அவன் மைண்டுக்கு போகும். அதனால் இதை பார்த்தோன்னே மேடமுக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு, திரும்பி உட்காந்துட்டா. அவளோட கிட் பேக், அவளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இது வந்து அவளோட ஒரு க்ரீம். இது என்னென்னா இப்போ எங்கேயாச்சும் புண்ணு அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி க்ரீம். தப்பிச்சு போகலான்னு பிளான் பண்ணுறா. ஏன்னா அவளுக்கு இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு நான் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு. அதனால் இது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து டிக்குவை கூட்டிகிட்டு போயிருந்தோம். அதோட ட்ரெயின் டிக்கெட் தான் இது. ஸோ அவளை கூப்பிட்டு போகணுன்றதுனால நாங்கள் கூப்பேயில் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கே நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருந்தது. நீங்கள் வந்து என் ஷார்ட்ஸ் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், அதில் போட்டிருக்கேன் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் தேவைப்படும், என்னெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதுதான் வந்து டிக்கோட டாக்குமெண்ட்ஸ். அவளோட ஹெல்த் சர்டிஃபிகேட், ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், அப்புறம் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட், அந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து கேரி பண்ணால் மட்டும்தான் உங்களால் கூப்பேயில் ட்ராவல் பண்ண முடியும். ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருப்பாங்க. உங்கள் பெட்டோட நேம், உங்கள் பெட்டோட ஓனரோட நேம், அப்புறம் வந்து எவ்வளோ வேக்சினேஷன் போட்டிருக்கீங்க, டாக் வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கா, ஃபிட்டாக இருக்கா அப்படின்றது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நீங்கள் வந்து டாக் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா அந்த ஓனரோட ஆதார் கார்டு காப்பி, தட் இஸ் மேண்டேட்ரி. இதுதான் டிக்கோட வேக்சினேஷன் கார்டு. ஸோ அவளோட நேம், ஏஜ், அப்புறம் ஓனர் நேம், அட்ரஸ், அப்புறம் எவ்வளோ வாட்டி நம்ம வேக்சினேஷன் போட்டிருக்கோன்ற டீட்டெயில்ஸும் அவங்க போட்டிருப்பாங்க. இயர்லி ஒன்ஸ், எல்லா இயரும் அதே டேட்டில் வந்து நம்ம வேக்சினேஷன் போடணும். ஸோ அந்த கார்டு வந்துட்டு நம்ம மஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகணும். இதோட ஜெராக்ஸ் காப்பி கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் டிக்கோட ஸ்டோரி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.